களுவாஞ்சிக்குடி கண்ணையம்மன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். உள்ளுக்குள்ளே பார்ப்போம், பூசைகளை பார்ப்போம், அப்படியே தொடர்ச்சியாக கன்னிக்கால் வெட்டுற எப்படி நிகழ்வுன்னு பார்க்குறோம். எல்லா ரகையிலையும் பாருங்கள், ஒவ்வொரு சிலம்பு கொடுத்துருக்கிறாங்க. இத்தனை சிலம்பு தெரியல. இந்த சிலம்பு கிளிக்கு முடிஞ்சு இந்த பூசை நடந்து கொண்டு இந்த பூசை நடந்து முடிய அப்படியே போவாங்க. இங்கே பாருங்கள், இந்த சிலம்பு தான் கொடுத்துருக்கிறாங்க இந்த பிள்ளைகளுக்கு. இந்த சிலம்பு நிறைய பேர் கொடுத்துருக்கிறாங்க. 9 குடி காணப்படுதுதான். அதில் வந்து வைத்தியனார் குடி, என்ன தம்பி? வைத்தியனார் குடி, பச்சிலார் குடியா என்ன சொல்கிற? அடுத்தது பச்சினா குடி. இந்த குடி தான் இப்போ கன்னிக்கால் வெட்டுது. கன்னிக்கால் வெட்டிட்டு அவங்க அப்படியே கொண்டு வருவாங்களா? இப்படியே கொண்டு வந்து இங்கே கொடுப்பாங்க கோயிலுக்குள்ளே. வேறு யாரும் கூடி போகிறதா இதை வாங்குறதுக்கு? கன்னிக்காலை வெட்டிட்டு அவங்களே கொண்டு வந்து அவங்களே கொடுப்பாங்க, அப்படியே கொடுப்பாங்க என்ன? ஓகே, நம்மட ஊரில் பார்த்தோம்னா நம்ம கன்னிக்கால குண்டங்குடியினர் வெட்ட கோப்பி குடி வந்து தூக்கிட்டு போகிறவங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, இங்கே வேறு மாதிரி நடக்குது. சிலம்புகளை பார்த்தீங்கன்னா கிளிக்கு முடிஞ்சு அந்த பூசை முடிஞ்சு, அதனால் இந்த பொடியும் கலெக்ட் பண்ணுறாரு. எல்லாத்தையும் கொண்டு கொடுக்குறதுக்காக கலெக்ட் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. பாருங்கள், எல்லா சிலம்புகளும் கொடுக்குறாங்க. உள்ள எல்லோரும் எழும்பிட்டாங்க. இனி வந்து சாமி வரப்போகுது. வெளியில் சாமி வந்துட்டுண்டா அப்படியே போயிட்டு கன்னிக்கால் வெட்டுற இடத்துல போவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த நானும் இன்றைக்கு தான் இங்கே களுவாஞ்சிக்குடி கண்ணையம்மன் கோயிலுக்கு வந்திருக்கிறேன். அதால் இந்த சம்பிரதாயங்கள் சரியாக தெரியாது. சரியாக இப்போ 6 கால் ஆகுது. மக்கள் இப்போவும் வந்து கொண்டிருக்கிறாங்க. இனித்தான் சன நெரிசல் ஆகுமென்று நினைக்கின்றேன். சாமிக்கு வெள்ளை பிடிச்சி கூட்டிகிட்டு வரதுக்கு ரெடியாகிறாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு பிறகு பார்த்தோம்னா அப்படியே போவாங்க. சரி, அந்த பாருங்கள், வெட்டியை கட்டி எடுக்கிறாங்க. இதுக்கு நடுவில் அம்மாவை கூட்டிகிட்டு வருவாங்களோ தெரியல சரியாக. ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு விதமாக நடக்குது. இந்த வளமையானது தான். அது சரியாக ஒவ்வொரு ஊர்களிலும் வரையறுக்கப்பட்ட யாப்புகள் மூலம், கோயிலுக்கு வரையறுக்கப்பட்ட யாப்புகள் மூலம் அந்த பூசைகளை செய்து கொண்டிருப்பாங்க. பாருங்கள், சாமியை கொண்டாடுறதுக்காக இந்த தேர் ஒன்று வடிவமைச்சிக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குது. முன்னுக்கு போய் காட்டுறேன். இந்த வருது சாமி, முன்னால் சாமி வந்து கொண்டிருக்குது. கல்யாணங்களில் நம்ம பார்த்துருப்போம், இந்த சப்பரம் வச்சு தான் இதுகளை மணமக்களை வச்சு தாலி கட்ட விடுவாங்க. அதே மாதிரி சப்பரத்தை இந்த கன்னிக்கால் வெட்டு விழாவுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. அதுக்குள்ள லைட் போர்டெல்லாம் வச்சு கன்னிக்கால் வெட்டு விழா அப்படி போய்க்கொண்டிருக்குது. இதற்கண்டே இந்த வாகனத்தை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. நாதஸ்வர வித்துவான்கள் முன்னோக்கே வந்து கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு பின்னால் சாமி வரும்னு நினைக்கிறேன். பாருங்க, தேருக்கு தண்ணீர் தெளித்து இந்த தேருக்குள்ளே தான் இவங்க உள்ளுக்குள்ளே போக போகிறாங்க. இதுக்குள்ளே தான் அவங்க தேரை இழுத்து இதுக்குள்ளே அப்படியே நடந்து போவாங்க போல் அம்மனை வச்சுட்டு. எவ்வளோ மக்கள் வந்துக்கிறாங்கன்னு பாருங்கள்.
எமது ஊரில் எரிவில் நடக்கிறதுக்கும் இங்கே நடக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் மட்டும் பாருங்க. கன்னிக்கால் வெட்ட போகிறதுக்காக அம்மனை அந்த தேருக்கு நடுவில் நிப்பாட்டி அதுக்கு மேலே ஒரு தலையில் ஒரு பெட்டி வைத்து அப்படியே கொண்டு போகிறாங்க. தேர் இழுக்க தொடங்கியாச்சு. இனி வந்து அவங்களோட வீட்டை போய் மூடியை மட்டும் இப்படியே இழுத்து போவாங்க. தேர் இழுக்கிறதுக்கு அவங்களோட அந்த வச்சிலா கூடி மக்கள் தான் உள்ளுக்குள்ளே போகிறாங்க. முள்ளுக்காவடிகள் வந்திருக்குது. முன்னுகால சாமியின் நேரே வந்து கொண்டிருக்கிறது. களுவாஞ்சோடி நகரமே இங்கே தான் நிற்கிற போல இருக்குது. அந்த அளவான மக்கள் கூட்டம் திரண்டு வந்திருக்குது. கன்னிக்கால் வெட்டு விழா என்றால் எந்த ஊரிலும் சரி நிறைய மக்கள் வருவது வளமை. அந்த வளமையை மாற்றாமல் கண்ணகியின் அடியார்கள் அனைவரும் வந்து இதான் பிரதான வீதி. இந்த பிரதான வீதியை கூட முற்றுமுழுதாக ஆக்கிரமிப்பு செய்த வண்ணம் உள்ளார்கள். பாருங்க எந்த அளவான மக்கள் நிற்கிறாங்கன்னு பாருங்க. காவடி அவர் தண்டு முன்னுக்கு போய் கொண்டிருக்குது. சாமிக்கு முன்னால் காவடி போய் கொண்டிருக்குது. இங்கே பாருங்க. வீதிய இடையே வழிமறிச்சு தான் இங்கால சாமி எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இருட்டுது, சரியாக 7 மணி ஆகிட்டுது. அதனால் உங்களுக்கு சரியாக தெரியாது. பாஞ்சு வீடியோ போகிற மாதிரி தெரியும். சாமிக்கு பின்னாலும் மக்கள் வந்திருக்கிறாங்க. சாமிக்கு முன்னாலேயும் போய் கொண்டிருக்கிறாங்க. களுவாஞ்சோடி மாத்திரமல்லாமல் எரிவில், செட்டிபாளையம், கழுதாவளை, அங்கே குருமன்பள்ளி அப்படியான இடங்களிலிருந்து பக்தர் கூட்டம் வந்து இங்கே அம்மன் அருள் பெறுவதற்காக வந்திருக்கிறாங்க. பாருங்கள் வான வேடிக்கைகள் எப்படி போய்கொண்டிருக்கின்றது. எந்த அளவான வான வேடிக்கைகள். விஷ்ணு கோயிலுக்கு சரியாக விஷ்ணு கோயிலுக்கு முன்னுக்கு வச்சு தான் இந்த வான வேடிக்கையை வெடித்து கொண்டிருக்கிறது. அந்த அவ்வளவு தூரம் மட்டும் மக்கள் போய்கொண்டிருக்கிறாங்க. இடத்துக்குள்ள ரம் செட் போய்கொண்டிருக்க டான்ஸ் ஆடிட்டு போகிறாங்க மக்கள் இடத்துக்கிட்ட. சரியான மாதிரி வாகன நெரிசல் ஏற்படுது. நேரமும் அப்படியான நேரம் தானே. எல்லோரும் வேலையை விட்டு போகிற டைம் வேறு. பாருங்கள் நானும் நடந்து கொண்டிருக்கேன் தான். ஃபுல்லாகவே மக்களும் போய்கொண்டிருக்கிறாங்க. நான் நினச்சேன் இவ்வளவு தான் வந்திருப்பாங்கன்ட்டு விஷ்ணு கோயிலுக்கு பக்கத்தில் நிற்கிறாங்கன்ட்டு. ஆனால் நடக்க ஒரு ஊரே திரண்டு, ஒரு ஊர் மாத்திரம் இல்லை, நிறைய ஊர்கள் வந்ததால் ஒரு வீதியை காணப்படுகிறது. ஃபுல்லாகவே நிறைய யூடியூபர்ஸ் மாறும் இந்த வாஞ்சியூர் கண்ணகியை அப்லோட் பண்ணுறதுக்காக வந்து கொண்டிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள் பக்தர் கூட்டம் நிறைய கூட்டம் வைத்திருக்கிறார்கள். அவங்களோட வீதி கடைகளுக்கு முன்னால் பக்தர்கள் ஃபுல்லாகவே இந்த சைட்லையும் இருக்கிறாங்க. வரும்போது கால் கழுவுறதுக்காக நிறைய கூடம் வைத்து கால் கழுவாங்க. அந்த நேரத்துக்காக இந்த சைட்டில் போய் வச்சுக்காங்க. அடுத்த சைட்டில் இருக்கிறது கோக்கோல் அவங்க தேங்காயில் உடைத்து போகிறதுக்காக அடுத்த சைட்டில் இருக்கிறாங்க விஷ்ணு ஆலயம். இந்த வாகனத்திலே ஜூஸ் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. தாகசாந்தி நிகழ்வு இதில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. வெடிகளும் அந்த வாகனத்திலாம் காணப்படுகிறது. நண்பன் உங்களோட என்ன மாதிரி எங்களை ஒடி பூசை இல்லை.
எங்களோட நண்பன் நினைஞ்சிருக்கிறாரு. இவர் களுவாஞ்சிக்குடி தான். இவர்கிட்ட நம்ம இந்த குடிகளை பற்றி சரியாக கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். எங்களோட குடி பூசைகள். களுவாஞ்சிக்குடியிலே வந்து விசேடமான ஒரு திருவிழான்னு சொன்னால் களுவாஞ்சிக்குடி ஸ்ரீ கண்ணகி அம்பாள் ஆலயத்தினுடைய திருவிழா தான் எல்லோரும் கருதுவாங்க. அதுக்காக தான் வெளிநாடுகளில் இருந்து கூட இந்த காலகட்டத்தில் தான் அதிகளமானவர்கள் இங்கு இந்த பூசைக்காக வருகை தருவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் பெரும்பாலும் களுவாஞ்சிக்குடி பிரதேசத்தைச் சேர்ந்த பலர் இருக்கின்றார்கள். அவை இந்த அம்பாளுடைய இந்த பூசை நிகழ்வுக்காகவும் இந்த சடங்கை பார்ப்பதற்காகவும் அதிகளவான வருவார்கள். இன்றைய தினம் களுவாஞ்சிக்குடி கண்ணகி ஆலயத்தினுடைய இந்த திருவிழாக்களிலே மிகவும் முக்கியமான ஒரு திருவிழா. அதாவது கன்னிக்கால் வெட்டுகின்ற திருவிழான்னு சொல்வார்கள். அம்மானுக்குரிய அந்த கால் வெட்டு விழான்னு சொல்வார்கள். இது வந்து வைத்தியநாத குடிமக்கள் எடுக்கின்ற மிக முக்கியமான ஒரு திருவிழாவாக இருக்கின்றது. தற்போது அந்த திருவிழா ஆரம்பிக்கப்பட்டு களுவாஞ்சிக்குடி கண்ணகி அம்மன் ஆலயத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு தற்போது கால்வெட்டுக்காக நாங்கள் களுவாஞ்சிக்குடி கல்முனை பிரதான வீதியூடாக இப்போது நாங்கள் வருகை கொண்டிருக்கின்றோம். பெருந்திரளான பக்த அடியார்கள் உடைசூட அம்பாளுடைய அந்த தேர் இழுக்கப்பட்டு வருகின்றது. இன்னும் சற்று நேரத்திலே ஊர்வலமாக சென்று அம்பாளுடைய அந்த கால்வெட்டு நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. ஓகே நண்பன், அந்த காலை வெட்டுறதுக்கு அங்கேருந்து என்ன வைத்தியநாத குடியா வருது? ஆமாம், அதாவது இந்த ஒவ்வொரு கொடிக்கும் ஒவ்வொரு பூசைகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அது இந்த கன்னிக்கால் வெட்டுகளான்ற அந்த அந்த பூசை வந்து வைத்தியநாத குடி மக்களுக்கு உரியதாக இருக்கின்றது. அது மிகவும் பக்திபூர்வமான நிகழ்வு. அதாவது அம்பாளுக்குரிய அந்த கால் வெட்டு அந்த வெட்டி வந்து அதைத்தான் அலங்கரித்து அவர்கள் அம்பாளுக்கு அந்த தாலி கட்டி அந்த பூசையை நிறைவு செய்கின்ற பூசையாக இருக்கின்றது. மிக முக்கியமான ஒரு திருவிழா இந்த திருவிழாவிலே, இந்த கால்வெட்டு திருவிழா. இந்த திருவிழா வந்து பார்த்தோம்னா இங்கே வைத்தியநாத குடியை வந்து வைத்தியநாத வெட்டியே கோயிலுக்கு கொண்டு காலை கொடுப்பாங்கண்ணே. நிச்சயமாக. என்னென்னு சொன்னால் அது வந்து வெட்டுகின்ற நிகழ்வையும் பார்க்கும்போது மிகவும் பக்திபூர்வமாக இருக்கும். அதாவது அதனுடைய அந்த இலைகளை கூட அந்த பக்தர்கள் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு செல்லக்கூடிய காட்சி நாங்கள் சற்று நேரத்தை பார்க்க இருக்கின்றோம். அந்த காலை வெட்டி அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் சீவிக்கொண்டு முக்கியமான அந்த காலை வெட்டி வெள்ளை துணியில் கட்டி கொண்டு ஆலயத்துக்கு சென்று அதைத்தான் வந்து சோடிப்பார்கள். சோடித்து அம்பலா சோடித்து அதில் வந்து சாரைகளை கட்டி தாலி கட்டி அம்பாளுக்குரிய அந்த கல்யாண திருவிழாவை நடத்தி வைப்பார்கள். அதான் கல்யாண திருவிழா நடத்துகிறவங்களோட ஊரில் என்ன குடியினர்? சிங்கள குடியை சொல்வார்கள். ஓகே, அந்த சிங்கள குடியினர் நாளைக்கு அந்த பூஜையை நடத்துவார்கள். இந்த சாமிக்கு வந்து சாரிகளை வந்து கோயிலால் எடுப்பாங்களா இல்லை பக்தர்கள் கொண்டு கொடுக்கிறதா? இல்லை, பெரும்பாலும் இந்த பக்த அடியார்கள் வந்து தங்களை நேர்த்திக்கடனை நிறைவு செய்வதற்காக அதிகளவான சேலைகளை எடுத்துக்கொண்டு கூரை சாரிகளை எடுத்துக்கொண்டு அம்பாளுக்கான அந்த கல்யாண சாரி என்று சொல்வார்கள். அந்த சாரிகளை எடுத்துக்கொண்டு அம்பாளுக்காக கொடுப்பார்கள். அதைத்தான் அந்த பூசகர்கள் அவர் அந்த அந்த காலுக்கு சோடித்து அதை அம்பாளாக வடிவமைத்து அதற்கு தாலி கட்டி அந்த பூசையை நிறைவு செய்வார்கள். விசேஷமாக நாளைக்கு என்ன நடைபெற காத்திருக்கிறது? நாளைக்கு என்ன சொல்வாருன்னா கல்யாண பூசைன்னு சொல்வார்கள். இந்த கால் வெட்டி வந்து நாளைக்கு அதை சோடித்த காலை சோடித்து அதைத்தான் நாளைக்கு வந்து கல்யாண பூசைன்னு சொல்வார்கள். அதாவது தாலி கட்டுற மிக முக்கியமான பக்திபூர்வமான நிகழ்வு நாளைக்கு தான் இடம்பெறும். நாளை காலையிலே அது இடம்பெற இருக்கின்றது. ஒரு கல்யாண வீட்டில் நடக்கிற நிகழ்வு அனைத்தும் நாளை தினம் இந்த களுவாஞ்சிக்குடி கண்ணகி அம்மன் ஆலயம் ஒன்றில் நடக்க இருக்கிறது. இப்போ வந்து நீங்கள் வெட்டிட்டு வந்து சரியாக கோயிலுக்கு பக்கத்துலேயே அந்த காலை கொடுப்பாங்க இல்லையே? அது வந்து அப்படி தனியாக யாருக்கிட்டையும் கொடுக்க முடியாது. ஐயா அந்த பூசகர் தலைமை குரு பூசகர்கள்லாம் அதை கொண்டு வந்து அதை பக்திபூர்வமாக கொண்டு வந்து வெளியிலே அதை காட்ட முடியாது. வெள்ளை சீலையினால் சுற்றி கொண்டு வந்து அவர்கள் கோயில் ஆலயத்துக்குள்ளே அதை கொண்டு வைத்து கொண்டு தான் அதை சோடித்து அதை நாளைக்கு அதுக்கு கல்யாண பூசை செய்கின்ற நிகழ்வு இடம்பெறுகிறது. வெட்டுற இடத்துல அந்த ஃபுல்லாக வெள்ளை சீலையெல்லாம் மறைச்சிடுவாங்க, நீங்கள் காட்ட மாட்டாங்களா? வெட்டும்போது நாங்கள் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். வெட்டி அவர்கள் கொண்டு வரும்போது தான் அந்த காலுக்கு வெள்ளை சீலை சுற்றி பக்திபூர்வமாக அதை கொண்டு வருவார்கள். இந்த காலை செலக்ட் பண்ணுறது யார்? குடியினரா இல்லை கோயிலாலையா? இந்த இடத்துல இந்த கால் வந்து எல்லா வீட்டிலையும் வெட்ட மாட்டார்கள். அந்த வைத்தியநாத குடி மக்களே இதை கண்டு அதை பக்திபூர்வமாக வளர்த்து வருவார்கள். அதுலேயும் சரியாக அந்த ஐயர்மார்களால் அந்த காலத்துக்கு காலம் அந்த குடிமக்களுக்கு இந்த பூசைகள் வழங்கப்படுவது வளமை. மொத்தமாக இப்போ இத்தனை மக்கள் இப்போ பக்தர் வந்திருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? சும்மா பார்க்கும்போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் தற்போது விளைச்சல் நடிக்கிறார்கள். இந்த அற்புதமான அந்த காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டுக்கு ஒரு முறை வர என்றதால மிகவும் அற்புதமாக நடைபெறுது. நிச்சயமாக அது அம்மாவின் திருவிழான்னு சொல்வதனால் பக்திபூர்வமான ஒரு திருவிழாவாக எல்லா இடங்களிலும் இது கொண்டாடப்படும் நிகழ்வு. அதிலும் களுவாஞ்சிக்குடியை பொறுத்தளவிலே மிகவும் விசேடமாக கொண்டாடுகின்ற ஒரு வைபவம் என்று சொன்னால் இந்த கன்னிக்கால் வெட்டு விழா திருவிழா தான் இடம்பெறுகின்றது. இதில் தான் பல்லாயிரக்கணக்கான பக்தர் அடியார்கள் இதில் வந்து கலந்து கொள்வார்கள். அதை நாங்கள் இப்போது நேரடியாக காணக்கூடிய காட்சியாக உண்மையில் எந்த கண்ணையம்மன் கோயிலாக இருந்தாலும் கன்னிக்கால் வெட்டு விழாவிலே இந்தளவான பக்தர் கூட்டம் என்று சொல்லலாம். மக்கள் என்றதை விட பக்தர் கூட்டம் வர்றது வளமை. ஓகே நண்பன், நன்றி. நம்ம அங்கே போய் சேர்ந்து கொள்வோம், வெற்றெடுத்த சந்திப்போம். நிச்சயமாக தொடர்ந்து மணிந்து கொள்ளுங்கள். சரியாக இரவு 7:30 தாண்டுகின்றது. அதனால் போதிய வெளிச்சம் இல்லாமல் இருக்குது நம்மளோட வீடியோவுக்கு.
கரண்ட் இல்லாத கொஞ்சம் சிக்கல் அறியுது பார்ப்போம். ஓகே, இனி மைக்கில் காய்ச்சி அவங்கள வீடியோ போடுற கஷ்டம், மேலே கோயத்து எடுக்கிறோம் பாருங்கள் அப்படி. பெருமையுடன் எனதருகில் வருகிறாய். கண்ணருவிகளமுடையரும் பிவிடாய நுண்கடிமனையகன்று மருதனில் நடந்து தன்மருபுமுரல் வெங்கை காவடிகள் வந்து சேர்ந்து விட்டது களுவாஞ்சிக்குடி கண்ணையம்மன் கோயிலுக்கிட்ட. பாருங்க, எல்லாம் இழுவை காவடிகள். ஓ வா, அழகான முறையில் அந்த காலை கொண்டு வராங்க. வெள்ளை பிடித்து கல்யாணம், ஒரு கல்யாண வீட்டில் எப்படி கொண்டு வருவாங்களோ அதே மாதிரி கொண்டு வராங்க. காலை பாருங்கள். கோயிலை சுற்றி தான் கொண்டு வந்து சேர்க்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இடத்துக்குள்ள வச்சா அந்த கால் மாறுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், சரியாக இந்த இடத்துல வச்சு தான் அந்த கால் மாறுபடுது பாருங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் களுவாஞ்சிரி கண்ணையம்மன் கோயிலில் வந்து கன்னிக்கால் வெட்டின வைபவத்தை வந்து நாங்கள் முழுசாக வீடியோ போட்டிருந்தோம். இது மாதிரி வீடியோக்களை பார்க்குறதுக்கு தொடர்ச்சியாக எங்களோட இணைஞ்சிருங்க. மற்றும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரையும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் கொச்சி எஸ்டி. பை பாய்.